பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். திரு ஃபைசுல் ஹபீப் ஹஜா ஹபீபுல்லா ஷா அலைஹி ரஹ்மா அவர்கள் அருளியது. அத்தியாயம் 11. ஈமான் கொண்டவர்களை மறுபடியும் ஈமான் கொள்ளுங்கள் என்ற கட்டளை எதற்கு? யா ஐயுஹல்லதீன ஆமனூ ஆமினூ பில்லாஹி. ஈமான் கொண்ட ஜனங்களே, அல்லாஹ்வின் மீது ஈமான் கொள்ளுங்கள் என்று அல் குர்ஆனிலே அத்தியாயம் 4 வசனம் 136 கூறப்பட்டிருக்கின்றது. இந்த திருக்குர்ஆன் ஆயத்தின் விளக்கப்பட்டுள்ளவர்கள் யார்? ஏற்கனவே ஈமான் கொண்டுள்ளவர்களை ஈமான் கொண்டவர்களே என விழித்து, ஆயினும் ஈமான் கொள்ளுங்கள், ஆமினு மீண்டும் ஈமான் கொள்ளுங்கள் என்று மேலும் கட்டளையிட காரணம் என்ன? வாயளவில் மட்டும் ஈமான் கொண்டு அதை மனதில் உறுதிப்படுத்தாதவர்களை விழித்தே இது சொல்லப்பட்டுள்ளது. ஈமான் கொண்டவர்களுடைய சொல், செயல், எண்ணம் ஆகியவை யாவும் ஈமானின் பிரகாசத்தால் ஒளியடைய வேண்டும் என்பதே இந்த தெய்வ கட்டளையின் லாஹிரான தாத்பரியமாகும். இந்த வேதவாக்கின் பாத்தினான, அதாவது அந்தரங்க தாத்பரியமாவது, இல்முல் யகீன் எனும் படித்த அல்லது கேட்டு ஈமான் கொண்டவர்களை ஐனுல் யக்கீன், ஹக்குல் யக்கீன் எனும் ஈமானுடைய உறுதியான இன்பத்தை அனுபவித்து உணரக்கூடிய ஸ்திரமான நிலைமைக்கு வரும்படி அழைப்பதாகும். இம்மையில் குருடர் மறுமையிலும் குருடர் என்பதற்கு இலக்கானவர்கள் யார்? மங்கான ஃபி ஹாதிஹி அஅமா ஃபஹுவ ஃபில் ஆஹிரத்தி அஅமா வ அதல்லு சபீலா. இம்மையில் குருடனாக இருப்பவன் மறுமையிலும் குருடனாவான், வழி தவறியவனும் ஆவான் என்று அல் குர்ஆனிலே 17 அத்தியாயத்திலே 72 வசனத்திலே கூறப்பட்டிருக்கின்றது. இதற்கு இலக்கானவர்கள் யார் என்ற விஷயத்தை பற்றியும் நாம் சிந்திக்க வேண்டும். இம்மையில் கண்கள் குருடானவர்கள் அல்லது தம்முடைய கண்களை ஒளியுடையதாக்கி கொள்ளாமல் மறிப்பவர்கள், அதாவது வஃபாத்தாகி விடுபவர்கள் மறுமையிலே குருடர்களாகவே எழுப்பப்படுவார்கள் என்ற எச்சரிக்கை நம்மை திடுக்கிடச் செய்ய வேண்டாமா? விலாயத்துக்கு கராமத்து அவசியமன்று, நபித்துவத்திற்கு மோஜிசாத் தேவையன்று. விலாயத்தினும் ஒளித்தனத்துக்கும் காட்சிகள் காரணங்களுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை. நபித்துவம் அபூர்வ நிகழ்ச்சிகளில் மோஜிசாத்துக்களில் அவசியமற்றது இருப்பது போலவே ஒளித்தனமும் கராமத்துக்களின் தேவையற்றதாய் இருக்கின்றது. நபிமார்களிடமிருந்தும் வலிமார்களிடமிருந்தும் முறையே மோஜிசாத்துக்களும் கராமாத்துக்களும் உண்டாவது அவர்களுடைய இச்சையால் அல்ல. ஹக்கு தஆலா நாடினால் அவர்கள் மூலமாக அவை வெளியாகின்றன. அவர்கள் தன்னை மறந்து ஹக்காக ஆகிய நிலையில் எல்லாம் ஹக்கை கொண்டு நடப்பதாக இருக்கின்றது. அவர்களுக்கு அதில் சம்பந்தமில்லை. ஜீவவசியம், மனோவசியம் போன்றவர்களை பழகியவர்கள் கூட ஆத்ம சம்பாசனை முதலிய கிளயாஓடியன்ஸ் ஆச்சரியங்களை நடத்தி காட்டுகின்றனர். அதற்காக அவற்றை நிகழ்த்துபவர்களை மெய்ப்பொருள் எனும் ஹக்கின் குணம் குடிகொண்ட நாதாக்களாக்கிய ஒளிமார்கள் என்று சொல்வது அறியாமையாகும். சுப்ஹான ரப்பிக்க ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, முஹம்மதே, உம்முடைய வலுப்பம் பொருந்திய இரட்சகன் அவர்களின் தவறான வர்ணிப்புகளை கொண்டும் மிகவும் தூரமானவன் என்று குர்ஆனிலே அத்தியாயம் 37 வசனம் 180 கூறப்படுகின்றது. எந்த ஒரு குறிக்கோளையும் அடைய பல மார்க்கங்கள், பல வழிமுறைகள் உள்ளன. அதேபோல ஹக்கெனும் மெய்ப்பொருளை எத்திக்கொள்ளும் வழியை இஸ்லாமிய மார்க்க விதிப்படி தசவுஃப் என்று சொல்லப்படும். அதை அடைவதற்கும் பல முறைகளை அனுஷ்டிக்க வேண்டியதாக இருக்கின்றது. அன்பியாக்கள் எனும் தீர்க்கதரிசிகள் இதே கருத்தை எடுத்துரைக்கவும் அதனை அடைவதற்குரிய முறைகளையும் போதிக்கவுமே வந்தார்கள். இம்முறைகளுக்குத்தான் பரிபாஷையிலே ஷரியத்து என்று பெயர். இது ஹக்கை அடைவதற்கு உபாயமே அல்லாது நமது குறிக்கோளாக கருதுவது அறியாமையாகும். உதாரணமாக, தொழுகை முஃமின்களின் மிஅராஜுக்கு உபாயமே அல்லாது தொழுகையை மட்டும் நிறைவேற்றிவிட்டால் நமது கருத்தை அறிய முடியாது. இதுவே முடிவெனக் கொள்வது அறியாமையாகும்.